யூடியூப் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட், அதாவது நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்க. அது வந்து எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டோட வந்திருக்கும். அது போக ஒரு இஎஃப்எக்ட் சவுண்ட் வந்திருக்கும். எஃபெக்ட் சவுண்டு அந்த எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்லேஷன் கட்டாகும்போது ஒரு செட்டான மாதிரி ஒரு சவுண்ட் வந்திருக்கும். ஸோ இது வந்து எப்படி மேக் பண்ணால் நம்ம விட சிம்பிளாக பார்க்குறோம். அதுவும் எந்த பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ல வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இது எப்படி ஆல்மோஸ்ட்லாம் எடிட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்லாம் நான் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு. ஸோ அதை விட கைன்மாஸ்டர் நான் போய் பார்த்தேன். கைன்மாஸ்டரில் சிம்பிளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜூம் இன் ஃபேட் அவுட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட்டில் போட்டு அவர் கைன்மாஸ்டில் போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி இல்லாமல் நான் டேரெக்டாக கைன்மாஸ்டில் செட் பண்ணி பார்த்தேன். அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. அது கூட நம்ம ஒரு இஎஃப்எக்ட் சவுண்ட் ஆட் பண்ணேன். ஸோ செம்மையாக வந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு சொல்லி கொடுக்காம தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இப்படி நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கட் பண்ண மாட்டி கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எலக்ட்ரிக் சவுண்ட் வந்திருக்கும். அதாவது அந்த எலக்ட்ரிக் சவுண்ட் வரும்போது, அதாவது அந்த பார் வரும்போது அப்புறம் பேக்ரவுண்டில் சவுண்ட் வந்துருக்கும். கரெக்டாக பேக்ரவுண்டில் வீடியோ ஓடிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எப்படி செட் பண்ணால் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியானதான். கைன்மாஸ்டில் தான் மேக் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் கைன்மாஸ் தெரியும். ரொம்ப ஈஸியானதான். அந்த ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். வேலை முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. ஸோ நீ வீடியோ கஷ்டம்லாம் நினைக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீ வீடியோவை அப்டேட்டடாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீ வீடியோவை அப்டேட்டடாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ளே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அது பக்கத்தில் பெல் ஐகான் அதான் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட உங்களுக்கு தரோம், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கைன்மாஸ் ஷாப் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ப்ரோஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளே சொல்லி யூஸ் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வாட்டர் மார்க் வரும். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கைன்மாஸ் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீ கைன்மாஸ் ஷாப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கா சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு வந்து 3 விதமான ரேஷியோ இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த ரேஷியோ நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு யோசிச்சுருக்கோம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1:1 இன்ஸ்டாகிராம் ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நான் 1:1 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் நம்ம டேரெக்டாக ஒரு மீடியாக்குள்ளே போகிறோம். இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேரெக்டாக ஒரு வீடியோ, அதாவது ரொனால்டோ ஃபுட்பால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா, அதை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன வீடியோ, அதாவது ஒரு மாசாக கூட எடிட் பண்ணலாம், நல்லா மாஸ் சாங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாங் இல்லை என்ன வீடியோ இம்போர்ட் பண்ணப்போ அதை எடிட் பண்ணாலும் யோசிப்பீங்களா. ஸோ அந்த வீடியோ டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக மீடியாவில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லேயரில் இம்போர்ட் பண்ணி லேயரில் போய் மீடியாவில் போய் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக மீடியாவில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன வீடியோ இம்போர்ட் பண்ணாலும் பிளான் பண்ணிக்கோ, அதை வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோ, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தான். இது வந்து நான் வந்து 27 செகண்ட் இருக்குது. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகலாம். இந்த இது வந்து 16:9 இந்த ரேஷியில் இருக்குது. ஸோ இதை 1:1 மாற்ற போகிறோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசர் ஐக்கன் ஃப்ரேம் ஐக்கன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது 2 கைட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மேலே வச்சுட்டு 2 கைட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகும். ஸோ செட் பண்ணிட்டு சார் ஈக்குவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பேக்ரவுண்ட் ஜூம் கீழே ஈக்குவல்ட்டை கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் எங்கிட்டும் மாறாமல் இருக்கும். அதுதான். ஸோ இதை எப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் சவுண்டு இந்த சவுண்டு இருந்தாலும் ஓகே. ஸோ இல்லைனா வேறு சவுண்டு கூட நீ போனாலும் போட்டுக்கலாம். நான் சவுண்டு இந்த சவுண்டு தேவையில்ல. ஸோ நல்லா சவுண்டாக மீட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட பாட்டாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லி கொடுக்காண்டி நான் வந்து நான் ஒரு இடத்துல கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்க்காம ஸோ அதில் வந்து நான் கரெக்டாக கட் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு. ஸோ எனக்கு தேவையான பாட்டாக நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ சொல்லி கொடுக்குறேன், நான் கூட்டடியாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. சிசர் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டட் ப்ளே கட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதேமாதிரி உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த இது தேவையோ கட் பண்ண போகணுமோ, அந்த எலக்ட்ரிக் எஃபெக்ட் தேவையோ ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிடுவோங்க. ஸோ இது போக ஸ்லோ மோஷன் போனால் போட்டுக்கலாம். ஸ்லோ மோஷன் ஸ்பீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்பீடாக வேகமாக போனாலும் போட்டுக்கலாம், ஃபாஸ்ட் மோஷன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இருந்தது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். டேரெக்டாக இதில் வரும்போதோ அது இதுன்னு ஆட் பண்ண எதுவுமே தேவையில்ல. நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆட் பண்ண போகிறோம். ஈஸியாக எஃபெக்ட் கிடச்சிடும். அது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு மாதிரி அந்த 2 வீக் நோட்டில் கட் பண்ண இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே வந்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எலக்ட்ரிக் வைப் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கார்டு தெரியும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு காமிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எலக்ட்ரிக் வைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் தான். இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமானது இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ப்ளூ கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. இதேமாதிரி உங்களுக்கு வந்து 6 விதமானது இருக்கும். ப்ளூ கலரு, பிங்க் கலரு, எல்லோ கலரு. ஸோ இதில் 6 விதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வரிசையாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டைமிங் குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம் செட் பண்ணிட்டு. சைடில் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கூட வேணுமாலும் வச்சுக்கலாம், குறை வேணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து 1 வச்சுக்கிறேன், பார்க்க நல்லாயிருக்கும். 1 இருக்கட்டும். ஸோ செகண்ட் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதே எலக்ட்ரிக் போங்க. செகண்டை கிளிக் பண்ணிட்டு இதே டைமிங் 1 வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் டைமிங் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் சைட்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 6 விதமானது இருக்கும். உங்களுக்கு எதுனாலும் எப்படினாலும் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சு. ஸோ
ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு ஈஸியாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை. அதாவது குறிப்பிட்டடியாக சும்மா எனக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி எந்த சீன் வரணுமோ அதேமாதிரி கட் பண்ணிக்கோ. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இது எனக்கு எல்லாமே கரைச்சிருக்கும் அந்த எஃபெக்ட் கட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படிலாம் பார்த்துருப்பீங்களா அந்த எஃபெக்ட் சவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தாலும் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அந்த லைன் பாரை. ஸோ இப்படி செட் பண்ணிட்டு ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த சாங்கோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ இந்த எஃபெக்டோட லிங்க் இந்த வீடியோ இந்த ஆடியோ இந்த எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஷாக் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் தான் ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முன்ன தேவையில்லை, அதில் வந்து எம்டியாக போகும். ஸோ இந்த இடத்துல ப்ளே ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த மட்டும் பிளேயர் இடத்துல மட்டும் கட் பண்ணிவிடுவோங்க முன்ன உள்ளதை. ஸோ எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த முன்ன கொஞ்சம் போல் கட் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் முன்ன கட் பண்ணிவிட்டு இப்படி செட் பண்ணி விடுவாங்க. ஸோ அடுத்த எண்டில் போய்ட்டு அதாவது இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே வச்சுருப்போம். அடுத்த ரைட் சைடு முடியுது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு கட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்டோட கிடைக்கும் கண்டிப்பாக. அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் வரும்போது கரெக்டாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைடில் மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு போய்ட்டு இந்த இடத்துல போட்டுருங்க அப்படி. ஸோ நீங்கள் அந்த கைன்வாஸில் நான் கொடுக்குற கைன்வாஸ் டவுன்லோட் பண்ணினாலே தெரியும். அந்த லைன் கிட்ட கொண்டு போகும்போது அதாவது ஒரு வைப்ரேட்டர் சவுண்டு கேட்கும் கரெக்டாக, அதாவது இந்த பொசிஷனில் செட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இதேமாதிரி டூப்ளிகேட் பண்ணி அதை எத்தனை ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் போட்டிங்களோ எல்லாத்துலேயும் செட் பண்ணிட்டுருங்க. அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்டோட செம்மையாக இருக்கும் வந்தது. ஸோ நான் வந்து ஒரு 5 இதை டூப்ளிகேட் பண்ணி செட் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அந்த டூப்ளிகேட் பண்ணி செட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே முடிச்சிட்டேன், சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வேலை முடிஞ்சு. உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரும். அது கூட அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்த எலக்ட்ரிக் வைப்ரேட் கட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ரொம்ப பேருக்கு அலைட் மோஷன் எடிட் பண்ணாங்க, அது கூட கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து கைன்வாஸில் எடிட் சிம்பிளாக இருக்கும் வேலை. இதில் பேர் உங்களுக்கு 6 மணி எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதேமாரி மாதம் எடிட் பண்ணலாம், நீங்கள் என்ன சட்டம்லாம் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரேஷியோவில் போட்டு எடிட் பண்ணுமோ எடிட் பண்ணிக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்படினா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.